வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் குறித்து அமைச்சர் ராஜித விமர்சனம். மலையகத்தில் மர்ம மனிதர்கள் 10 பேர் கைது. சம்பூர் தமிழ் மக்கள் குறித்து பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வடக்கில் அகதி முகாம்களில் உள்ள எஞ்சியுள்ள மக்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் மீள குடியேற்றப்படுவர் என மீள்குடியேற்ற அமைச்சர் குணரட்ன வீரகோன் தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனித்தே நேற்று பாராளுமன்றில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை திருகோணமலை சம்பூர் மக்கள் மீள்குடியேற்றம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்பினார். வடக்கு கிழக்கில் இன்னும் மீள்குடியேற்றத்திற்கு உட்படுத்தப்படாத முகாம்களில் அதிகமானோர் உள்ளனரா? சுமாராக எத்தனை பேர் உள்ளனர்? மீள்குடியேற்றத்திற்கென வடக்கில் செட்டிக்குளத்தில் கதிர்காமர் நிவாரண கிராமம் மற்றும் ஆனந்தகுமாரசுவாமி நிவாரண கிராமம் என்பவற்றில் தற்போதைக்கு 420 குடும்பங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இந்த இரு முகாம்களிலும் உள்ள 420 குடும்பங்களை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் மீள்குடியேற்றி முடித்து விடுவோம். திருகோணமலையில் சம்பூர் மீள்குடியேற்ற பிரச்சனை இருந்தது. அது இப்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளதா? சம்பூர் பிரதேசம் பொருளாதார அபிவிருத்தி தளமாக வேறுபடுத்தப்பட்டுள்ளதால் அவர்களுக்கென வேறு இடங்களை தெரிவு செய்து அம்மக்களின் விருப்பத்திற்கேற்ப அவர்களை மீள்குடியேற்ற எதிர்பார்த்துள்ளோம். 2008ஆம் ஆண்டிலேயே சம்பூரில் யுத்தம் நிறைவடைந்துவிட்டது. சுமார் 30-40 வருடங்கள் அங்கு பரம்பரையாக வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் இருந்தனர். அவர்களின் நிரந்தர வதிவிடத்தை இந்தியாவின் முதலீட்டு நிறுவனம் ஒன்று பறித்துள்ளது. அந்த மக்களுக்கு தாம் பரம்பரையாக வாழ்ந்து வந்த நிலம் இல்லாது போயுள்ளது. இன்னும் அவர்கள் முறையான வகையில் மூழ்குடியேற்றப்படவில்லை. அவர்களை எங்கு மூழ்குடியேற்றுவர்? எப்போது மூழ்குடியேற்றி நிறைவு செய்வர்? தயவு செய்து அது தொடர்பில் நீங்கள் வேறாக கேள்வி எழுப்புங்கள். நான் அதற்கு பதிலளிக்கிறேன். மலையகம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்தி நாசகார செயல்களில் ஈடுபட்டு வரும் கிரீஸ் மர்ம மனிதர்கள் குறித்து அஞ்ச தேவையில்லை என பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்துள்ளனர். எனினும் மலையகத்தின் ஆங்காங்கே கிரீஸ் மர்ம மனிதனின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கிரீஸ் மர்ம மனிதன் பீதியால் இன்று மலையக மக்கள் கையில் ஆயுதம் ஏந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பதுளை மற்றும் மகியங்கனி பகுதிகளில் கிரீஸ் பூசிக்கொண்டு மர்மமான முறையில் வந்து மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திய நபர்களின் அட்டகாசம் இன்று மலையகத்திலும் இடம்பெற்று வருகிறது. மலையக தோட்ட தொழிலாளர்கள் கிரீஸ் மர்ம மனிதன் அக்கிரமத்தால் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் அவர்கள் இன்று ஆயுதங்களை கையில் ஏந்திய வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் கருப்பு ஆடைகளை அணிந்து சமூகத்தின் அமைதிக்கு பங்கம் விளைவித்து வந்த மர்ம நபர்கள் 10 பேர் பதுளை மற்றும் ராகலை பகுதிகளில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 4 சந்தேக நபர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்ததோடு 6 போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை கிரீஸ் மனிதன் அச்சத்தை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் மலையகம் தோறும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கிரீஸ் மனிதனிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து நேற்று ஹட்டனில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஹட்டன் DKW மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் மற்றும் போலீசார் தோட்ட முதலாளிமார் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இது இவ்வாறு இருக்க கிரீஸ் பூசிய மர்ம மனிதர்களாக ராணுவத்தினரை செயற்பட்டு வருவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று விசேட உரையொன்றை நிகழ்த்திய அவர் எதிர்காலத்தில் ராணுவத்தினருக்கும் கொள்ளையாளர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது போகும் என குறிப்பிட்டார். சில நபர்கள் இரவு வேளையில் வாகனத்தில் இருந்து இறங்கி கருப்பு உடை அணிந்த நபர்கள் வீடுகளுக்கு சென்று கதவை தட்டிய பின் ஊர் மக்கள் ஒன்று கூடி அவர்களை விரட்ட ஆரம்பித்ததும் வாகனங்களில் ஜீப்பில் ஏறி சென்று விடுகின்றனர். இது பாத்தேகேவாகெட்ட, மாரந்தனிய மற்றும் கலகா ஆகிய பிரதேசங்களில் நடக்கிறது. இந்த பிரதேசத்தில் வசிப்பவர்கள் போலீசில் சென்று முறைப்பாடு செய்ததும் இது ராணுவ செயற்பாடு என போலீசார் கூறியுள்ளனர். இன்னும் சில நாட்களில் குறையும் என கூறியுள்ளனர். இந்த நிலை குறித்து பிரதமர் ஆராய்ந்து பார்ப்பார் என நான் நம்புகிறேன். இப்பிரதேச மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றனர். இது ராணுவத்தினரால் செயற்படுத்தப்படுமானால் எப்போது நிறுத்தப்படும்? எதிர்காலத்தில் திருடன் யார், ராணுவம் யார் என பொதுமக்களுக்கு அடையாளம் காண முடியாத நிலை ஏற்படும். வடக்கு மக்கள் நிரந்தர சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமாயின் பொருளாதார சுதந்திரத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய மீன்பிடி மகா சம்மேளனத்தின் மன்னார் கிளையை அமைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
நீங்கள் இந்த பிரதேசத்தில் தற்போது தீவிரவாதத்தில் இருந்து விடுதலை பெற்றுள்ளீர்கள். பொருளாதார சுதந்திரம் இருந்தாலே சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என SWRD பண்டாரநாயக்க சுதந்திரம் கிடைத்த போது கூறினார். வடக்கு கிழக்கு மக்கள் பொருளாதார ரீதியில் விடுதலை பெற வேண்டும். அரசியல் ரீதியில் சிங்கள மக்களுக்கு உள்ள அதிகாரம் தமிழர்களுக்கும் உள்ளது என நீங்கள் உணர வேண்டும். அதனால் உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அப்போதுதான் வடக்கு கிழக்கு மக்கள் முற்றாக விடுதலை பெறுவர். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இறுதி மட்டத்தில்தான் இந்த சம்மேளனம் அமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மக்களுக்கு இந்திய மீனவர்களால் ஏற்படும் பிரச்சினை குறித்தும் அமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார். வடக்கு தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுத் தருமாறு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கதைக்கின்றனர். எனினும் உங்களுடைய முக்கிய உரிமைதான் உங்களுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு செல்லும் இந்த மீன்பிடி தொழில். இப்பிரச்சனையில் ஜெயலலிதா, வைகோ, நெடுமாறன் ஆகியோர் உங்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் கொள்கையில் உள்ளனர். இதன் மூலம் அவர்களின் இரட்டை வேடம் புரிகிறது. அவர்கள் குரல் கொடுப்பது உங்கள் மீதுள்ள அன்பினால் அல்ல, அங்கு வாக்கு பெறுவதற்காகும். தமிழ்நாடு தொலைக்காட்சி என்னிடம் கேட்டபோது நான் இதனையே கூறினேன். அதன் பின்னர் ஜெயலலிதா பகிரங்கமாக இது குறித்து ஒன்றும் பேசவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை விரட்டி அடித்தாலும் அவர் விலகிச் செல்ல மாட்டார் என அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். மேலும் கரு மற்றும் சஜித்தின் திட்டமும் தோல்வியில் நிறைவடையும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி இன்று என்ன செய்வதென்று அறியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனக்கு தெரிந்த மட்டில் ரணில் விக்ரமசிங்க அடித்து விரட்டினாலும் போகக்கூடிய நபர் அல்ல. அதன்படி சஜித் பிரேமதாச மற்றும் கரு ஜெயசூரிய ஆகியோர் கொண்டு செல்லும் வேலை திட்டம் தோல்வியடையும். எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அழியும் வரை துண்டு துண்டாக உடையும் என்ற நிலையே காணப்படுகிறது. அதனால் ஐக்கிய தேசிய கட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அப்பாவி கட்சி ஆதரவாளர்களிடம் நாம் கேட்பதுதான், இப்போதாவது காரணங்களை புரிந்து கொண்டு எம்முடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள். பதுல்ல ராவணகல பிரதேச வனத்திற்குட்பட்ட பகுதியொன்றில் இனந்தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் வனத்தின் 265 ஏக்கர் நிலப்பரப்பு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. பண்டாரவலை வெள்ளவாய பிரதான வீதியின் 20 மற்றும் 21 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் ராவணாகல வனப்பிரதேசம் உள்ளது. இந்த தீ காரணமாக வனத்தின் முக்கிய மரவகைகள் சில எரிந்து நாசமாகியுள்ளதோடு விலங்குகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராவணாகல நீர்வீழ்ச்சிக்கு வலது பக்கம் உள்ள பிரதேசம் தீயினால் சேதமடைந்துள்ளதோடு நீர்வீழ்ச்சிக்கு மேல் பகுதியில் உள்ள நபர்களால் தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சட்டவிரோதமான முறையில் மாடுகளை ஏற்றிச் சென்ற ஒரு பெண் உட்பட 5 பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பஹா பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட இவர்கள் கனுடுன சுற்றுலா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட்டனர். மலமல்வில பிரதேசத்தில் இருந்து இந்த 28 மாடுகளும் கடத்தி வரப்பட்டுள்ளன. மாடுகளை ஏற்றி வந்த வேளையில் லொரியில் வைத்தே 12 மாடுகள் உயிரிழந்ததாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. குறுக்கு வீதிகளை பயன்படுத்தி மிகவும் சூட்சுமமான முறையில் இம்மாடுகள் கம்பகாவிற்கு கடத்தப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்திய போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சின்ன கதிர்காமம் என போற்றப்படும் ஆலயத்தின் நிர்வாகத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தும் நிர்வாகத்தினை உடனடியாக மாற்ற கோரியும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஆலயத்தினை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர கோரியே மண்டூர் பொதுமக்களினால் இவ்வார்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இன்று காலை மண்டூர் ஆலயத்துக்கு எதிராக ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் வெல்லாவளி பிரதேச செயலகம் வரை சென்றது. இங்கு பிரதேச செயலாளர் உதயசிறிதரை சந்தித்து மனுவொன்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் உள்ள சிறுவர் அமைப்புகளும் சில பெண்கள் அமைப்புகளும் ஒன்றிணைந்து சிறுவர்கள் வேலைக்கமர்த்தப்படுவதற்கு எதிரான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நேற்று நடத்தின.
யுத்தம் காரணமாக பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வந்தவர்களுள் சுமார் 400 சிறார்கள் கல்வி கற்பதற்காக பாடசாலை செல்லாது வேலைக்கமர்த்தப்பட்டுள்ளதாக இவ்வார்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. வவுனியா நகரில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றினை கையளித்ததுடன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உயர் அதிகாரியிடமும் மகஜர் ஒன்றினை கையளித்தனர். கண்டி மாவட்ட ஜமயத்துல் உலமா சபையின் ஏற்பாட்டில் முஸ்லிம்களின் கல்வி அபிவிருத்தி தொடர்பான கருத்தரங்கு அக்குரணை அஸ்னா பிரதான ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. கல்வித்துறையில் தொழில்நுட்ப அறிவானது சமூக பௌதிக சூழலை நன்கறிந்து கொள்வதற்கும் உதவுகின்றது. ஆனால் முஸ்லிம் சமூகம் ஏனைய சமூகங்களை விட கல்வி வாய்ப்புகளின்றி உள்ளனர். எனவே அரசாங்கம் முன்வைக்கும் கல்வி வளப்பங்கீடுகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்டி மாவட்ட ஜமயத்துல் உலமா சபையின் தலைவர் அசாய்க் புர்ஹதீன் இக்கருத்தரங்கின் போது தெரிவித்தார். கண்டி தலதா மாளிகையின் வருடாந்த பிரகரவின் முதலாவது ரந்தொலி பிரகரா நேற்று வீதியுலா வந்தது. நேற்றிரவு 7:22க்கான சுபவேளையில் தலதா மாளிகையில் பிரதான கரண்டுவ இந்திராஜா ஜானையில் வைக்கப்பட்டு வீதியுலா ஆரம்பமானது. நேற்றைய முதலாவது ரந்தொலி பெரகராவில் சுமார் 65 யானைகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பெரகரவில் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தி தொகுப்போடு எமது இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.